எப்படி சாமர்த்தியமா இந்த பானை சின்னத்தை இவங்களை வாங்கினாங்க அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ், ஆங்கில நியூஸ் டெல்லி வரைக்கும் போயிடுச்சு பானை. எனவே இந்த முறை இந்த 4300 ஓட்டு 5000 ஓட்டு எல்லாம் பத்தாது, அது சரி வராது. இந்த முறை அது எப்படி பத்தும்? இதுக்காக சண்டை போட்டு பானை சின்னத்தை வாங்கணும். குறைந்தது அவங்களுக்கு சவால் வர்றேன், குறைந்தது உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல பானை சின்னத்துல வாக்களிச்சு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? அதே போல சென்ற சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கும் நான் இங்க வந்திருந்தேன். அப்பொழுது நம்முடைய கழக கூட்டணி வேட்பாளர் IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த திரு அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். அவரை கிட்டத்தட்ட 17,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை தவற விட்டுட்டாரு. இனிமே அந்த அவரை நீங்க செய்யாதீங்க, அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க தான் ஏமாந்து போவீங்க. எனவே மீண்டும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த சிதம்பரம் பகுதிக்கு நாம செஞ்சிருக்கக்கூடிய சில சாதனைகளை மட்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். சிதம்பரத்துல புதிய பேருந்து நிலையம், புதிய பஸ் ஸ்டாண்ட் அமைக்கும் பணிகள் ரூபாய் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றது. சிதம்பரத்துல தேரோடும் வீதிகள்ல 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் மற்றும் நடைபாதைகள் அமைக்கும் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. பெரியண்ணாகுளம் ஞானப்பிரகாசம் குளம் சீரமைக்கப்பட்டுள்ளது. 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்ட பணி வரவேற்பை பெற்றுள்ளது. ரூபாய் 143 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிதம்பரத்தில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. சாலை அமைப்பது, தெருவிளக்கு அமைப்பது, நகராட்சி பள்ளிகளை தரம் உயர்த்துவது, பூங்காக்களை மேம்படுத்துவது என ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நிறைவுற்றுள்ளன. இதே போல ரூபாய் 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இம்மாதிரியான பல பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. இதெல்லாம் நம்முடைய 3 வருஷத்துல இந்த பகுதிக்கு நாம செஞ்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன பணிகளுடைய எடுத்துக்காட்டை மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். அதே போல இந்த சிதம்பரம் நகராட்சியில மட்டும் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 42 கோடி ரூபாய் மதிப்பீடான பணிகளுக்கு ப்ரப்போசல் வழங்கப்பட்டுள்ளன. அந்த பணிகள்லாம் விரைவில் துவங்க இருக்கின்றன. இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள். இப்போ இந்த சிதம்பரம் பகுதிக்கான வாக்குறுதிகளை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும், முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே தேர்தல் வரும்பொழுது தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சொல்வார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். உங்களுக்கு தெரியும், அவர் வழியில வந்த அவருடைய மகன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பா சொல்வதை செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி, சிதம்பரம் நகர்ல முக்கிய பகுதிகளில் ரூபாய் 23 கோடி மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் அமைக்க விரைந்து முடிக்கப்படும். நாச்சேரி குளம் மற்றும் ஓமக்குளத்தை சேர்ந்த 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகள் விரைவில் செய்து முடிக்கப்படும். சிதம்பரம் அரசு காமராஜ் மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டும் பணி விரைந்து தொடங்கப்படும். சிதம்பரம் நகராட்சியில் பழுதடைந்த சாலைகள் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீர் செய்யப்படும். இதெல்லாம் இந்த பகுதிக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள். இதெல்லாம் செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இதெல்லாம் செய்யணும்னா ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நம்முடைய வெற்றி சின்னம் பானை சின்னத்துல அண்ணன் திருமாவளவனுக்கு வாக்களிச்சு 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் சொல்லியிருக்கீங்க. 3 லட்சத்துக்கு கீழே வரக்கூடாது. வருமா? நான் 4ஆம் தேதி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், சிதம்பரம் தொகுதி எவ்வளவு வாக்கு வித்தியாசம்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஜெயிச்சிருவான், ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல. அண்ணன் திருமாவளவனை எடுத்து யார் போட்டி போடுறாங்களோ டெபாசிட் போடணும். யார் எதிர்த்து எந்த கொம்பம் போட்டி போட்டாலும் அண்ணனை எதிர்த்து போட்டி போடுறவன் டெபாசிட் இழக்கணும். இன்னைக்கு கூட நேற்று என்னோடு 2 பிரச்சார கூட்டத்திற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்னோடு வந்திருந்தார். இன்னைக்கு காலையில அவர் டெல்லியில ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக நேற்று என்கிட்ட நல்லூர் என்கிட்ட சொன்னார். நான் தப்பா நினைச்சுப்பேன், தம்பி நான் ஒரு போராட்டத்துக்கு போகணும், டெல்லி போராட்டம், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, பிரச்சாரத்துக்கு போறீங்களான்னு. நான் என்ன தெரியுமா அவர்கிட்ட சொன்னேன், அண்ணன் நீங்களும் நானும் வேற கிடையாது, நான் உங்க தம்பி, என்ன இப்படி பிரிச்சு எல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு பதிலா நான் பிரச்சாரத்துக்கு போறேன், நீங்க போய் டெல்லியில போராட்டம், ஒன்றிய அரசுக்கு எதிர்த்துதான் அந்த போராட்டம், நீங்க போய் உங்க போராட்டத்தை நீங்க நடத்துங்க, உங்க பிரச்சாரத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த தைரியத்தோட அந்த உரிமையோட நான் இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன்.